கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்கிறது விஜயை மட்டும் குறி வச்சு இல்லை, நிற்காத எடப்பாடி பழனிசாமியும் விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காத எடப்பாடி பழனிசாமியும் குறி வச்சு தான் சீமானதை அடிக்கிறார். இப்போ சீட் ஷேரிங் அங்கே வருது. சீட் ஷேரிங்க்கு அண்ணாமலை பலத்துக்குரிய சீட்டு இல்லைன்னா அவர் ஒதுங்கிடுவார். அண்ணாமலை ஒதுங்கினா அந்த ஓட்டு வராது. அப்போ அண்ணாமலை ஒதுங்காமல் இருக்கணும்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுத்தாகணும். இதுதான் இங்கே இஷ்யூ. இதை தாண்டி செங்கோட்டையனையும் அந்த வழக்கையும் வச்சு பாஜக எடப்பாடியை நெருக்கடி கொடுக்குறாங்க. இது நான் 67 சீட்டுன்னு எனக்கு டெல்லி கிடைச்ச தகவலை சொன்னேன். 100 சீட்டு கேட்குறாங்கலாம் சொல்கிறாங்க. அது எனக்கு கிடைச்ச தகவலை தான் நான் சொல்ல முடியும். 67 மாவட்டத்துக்கு 67, அதாவது பாஜக மாவட்டத்துக்கு 67 சீட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் 50 சீட்டு குறைஞ்சி வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினா எடப்பாடியை போட்டு பார்த்துருவாங்க. ரெட்டலையும் இருக்காது, எடப்பாடி பொதுச் செயலாளருங்கிறது இருக்காதுங்கிறதான் டெல்லி தகவல் எனக்கு தெரியுது. எடப்பாடியை காப்பாற்றுறதுக்கு ஒரு சக்தி முயற்சி பண்ணுறாங்க. அதில் என் தம்பி ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க.